செல்லக்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும்? மார்னிங் ஒரு டூர் போடுறோன்னு சொல்லி அந்த ஒரு அடினியம் டூர் போட்டோம் இல்லையா? என்னாச்சுன்னா வெயில் தாங்க முடியாமல் அடுத்தது போட முடியாமல் போச்சு. இந்த காகித பூ இருக்குதுல்ல, நம்மளோட பாகன்வில்லா, இதை என்னென்னா சிஸ்டர் ப்ளீஸ் ஃபுல் வீடியோவில் ஒரு தடவை சொல்லி இதை காமிங்களேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்ட அந்த இதுவே எனக்கு மறந்தே போச்சு. யார்கிட்ட இது பண்ணோம் என் பாகன்வில்லா மேபி பழைய ஃபோனில் நான் சொல்லுவேன் இல்லையா, அதை சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் பார்க்குறேன் யார்கிட்ட என்ன ஆர்டர் போட்டேன்னு தெரில எனக்கு. ஏன்னா இது ஒரு கட்டத்தில் ஒரு ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி மினியேச்சர் இதுன்னு தான் சொன்னாங்க. எனக்கு இதில் கேர் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ரொம்பலாம் தெரியாது. ஜஸ்ட்டு வந்தது ரூட்டடாக தான் வந்தது. அப்படியே எடுத்து ஸ்டிக் என்ன பண்ணேன் வச்சு விட்டேன். அது பாட்டுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. தாத்தா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்க சொல்ல கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதை பார்த்தா அது ப்ரூனிங் மாதிரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நல்லா பூ வந்தாங்க. பர்டிகுலராக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் எனக்கு இந்த கலர் தான் அமையும், கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நல்லது தானே, உடம்புக்கும் நல்லது, கலருக்கும் நல்லது, மங்களகரமாக இல்லை? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு இது தான். அடுத்து இந்த பிங்க், ஆக்சுவலி இது ஒரு மாதிரி ஆரஞ்சியாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலர் தான். லேட்டராக என்ன பண்ணுதுன்னு இந்த மாதிரி மாறிடுது. இந்த ஹைப்ரிட்ஸ் இது பண்ணுறோம்ல அந்த மாதிரி போலப்பா எனக்கு தெரிஞ்சு. இதை படர்றதுக்கு பாவம் இந்த நந்தியாவட்டம் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு, அதுவாக ஏறி இது மேலே உட்காந்துக்குச்சு. இதனால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த லைன் இதெல்லாம் அழகாக இருக்குது. இது பாருங்களேன், இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ இருக்குது, இப்போ தான் நான் பார்க்குறேன். இது இருக்குது இல்லை, இது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க காமிக்கிறேன். இருங்க அதை காமிக்கிறேன். அதுக்கு இடையில இது பாருங்கள், சொன்னேன் இல்லையா அந்த கலரு, இந்த கலரில் இப்படி பிங்காக மாறுதுன்னு சொல்லி. எல்லாத்துமே இயற்கையில் ஒரு கலர் அப்புறம் மாறி ரெயின் லில்லியாக இருக்கட்டும், அடினியமாக இருக்கட்டும், இல்லை இதோட சீட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம. இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காகித பூலே, இது வித்தியாசமாக. இதோட இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லீஃபும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். யாருக்காவது இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஏன்னா சூப்பராக இருக்குது. இது நான் மேபி இதோ மேபி காஸ்ட்லி இதோ இருக்குமோ. செல்லர் வேறு யாருனே மறந்து போச்சே. அவங்கக்கிட்ட இது கேட்க கூட செய்யலாம்ல என்னன்னு சொல்லி. வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இதுதான் சம்டைம் நம்ம அடினியம்லாம் இந்த மாதிரி மாறி போக்குமே, அப்படி இல்லையே. லீஃப் பாருங்கள், லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இதோட லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சூப்பர். இது இப்போ எல்லா லீஃபுமே அப்படி தான் வருது. சூப்பர் தங்கங்களா, டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் பாகன்வில்லா தான். பாகன்வில்லா பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நினைப்பாங்க, அம்மா சாமி உன் கையில் இந்த செடி மாட்டிக்கிட்டு இப்படி இருக்குதே, இது என்ன வெரைட்டி தெரியுமா, மேபி அப்படி கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படி பார்த்து பார்த்து வளர்த்து இது பண்ணேன். இப்போ பார்த்தா இது கேட்பார்ட்டு இருக்க மாதிரி இங்கே இருக்குது. இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். அது மாதிரி வெரிகேட்டட் லீஃப்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆர்டர் போட்டால் டப்படப்படப்படன்னு ஒரு 10-15 சரி என்னென்ன வெரைட்டி இருக்கோ போட்டு தள்ளு அப்படின்னு கேபிஎஸ் நர்சரியில் ரோஸ் ஆர்டர் போட்ட மாதிரி இதையும் ஆர்டர் போட்டேன், வந்துச்சு. இது ஒரு வெரிகேட்டட் இது. இதில் இன்னொரு ஒரு வெரிகேட்டட் லீஃப் இருக்குது. இது ஷார்ட்டாக தான் இருக்குது. இந்த வெரிகேட்டட் லீஃப் உள்ள பாகன்வில்லா ஷார்ட்டாக தான் இருக்குது. என்ன கலர் பூன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இதை நார்மலாக சொல்ல போனீங்கன்னா இந்த இந்த தொட்டியில் அப்படியே வச்சு விட்டு வெயிலில் விட்டுட்டேன். இந்த என்னோடய கேக்டஸ் கலெக்ஷன்லாம் காமிக்க சொல்கிறீங்க, பாவமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இவங்களை பார்க்க இவங்களுக்குலாம் உயிர் கொடுத்து கப்பில் தான் இருக்கிறாங்க. தனியாக வளர்த்தி எடுக்கணும். இவங்கெல்லாம் பால் கேக்டர்ஸ் எல்லாம் உள்ளே கிடக்க பாருங்கள். சாமி இதெல்லாம் எடுக்கணும். அது மாதிரி இந்த கனகாம்பரம் பார்த்திங்கன்னா, கனகாம்பரம் நான் தண்ணி ஊற்றி வளர்க்குறது இந்த கவிதாக்கு தான் நினைக்கிறேன். கவிதா தான் வந்து பறிச்சுட்டு போகும் இந்த கனகாம்பரத்தை. பார்த்திங்கன்னா அவ்வளோ கனகாம்பரம்ப்பா, ஃபுல்லாக இதில் கனகாம்பரம். உரம் போடுறீங்களா என்ன பண்ண? யாரோ கனகாம்பரம் சீட்ஸு கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சீட்ஸ் நானும் இது எடுத்து பார்க்குறேன், என்னால் எடுக்க முடியல. ஆனால் செடி இது அனுப்பி வச்சாலாம் இதெல்லாம் இது பண்ணி போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபிஎஸ்சில் ஆர்டர் போட கேட்டோங்க்கா, இது இல்லை. பிச்சி பூ எல்லாம் நீங்கள் பண்ண ரிவ்யூவை பார்த்துட்டு தான் ஒரு 13-15 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டுக்கு ஃபுல்லாக அங்கே ஆர்டர் போட்டு வாங்கினேங்க்கான்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பண்ணுற வீடியோவே மதித்து இதெல்லாம் வாங்குறாங்களாடா அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி இந்த டொமோக்கோவில் ஒரு 3 கலர் டொமோக்கோ, பிங்க்கு, இது அதுக்கப்புறம் திங்க் நல்ல எல்லோன்னு நினைக்கிறேன். இந்த 3 டொமோக்கோவும் நான் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் தான். இது ஆரஞ்சில் பியூட்டிஃபுல் இல்லைந்தா. ஃபஸ்ட்டு இப்படி ரெட்டு வருதுமா, ரெட்டு வந்துட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒன்று பாகன்வில்லா கேட்டது, அடுத்து இந்த கனகாபுரம் பற்றி பேசுனவங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் ஈவினிங்கில் விலாக் மாதிரி போடுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி என்ன நம்ம ஒரு 10 நிமிஷம் பேச போகிறோம் அவ்வளோதான். அந்த வீடியோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம செய்யலாமேன்னு சொல்லி தான் அதை நான் பண்ணுறேன். பாருங்கள் ரெட்டாக எப்படி வருது, சூப்பர் அழகு டமாக்கா. ஐயோ க்யூட் இல்லை, செம்ம அழகு. மேபி நர்சரிஸ் போயிருப்பீங்க, இது என்னன்னே தெரியாமல் இது என்னமோ செடின்னு வந்திருப்பீங்க. இது ஆக்சுவலி கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பஃப்னு சூப்பராக வளரும். நான் ரொம்ப கட் பண்ணி விடலை இதில். இது வந்து ஆக்சுவலி கட் பண்ணி நம்ம கோல்டன் டொராண்டா மாதிரி இது வச்சிங்கன்னா குச்சி வச்சா கூட வந்துடும். அந்த மாதிரி உள்ளது தான் இந்த டமாக்கான்னு வைங்களேன். ஃபுல் ப்ளூம் இருக்கும்ப்பா, சூப்பராக இருக்கும். இது என்ன ஆரஞ்சு ஏரியாவா, இங்கே ஃபுல்லாக கனகாம்பரம் இந்த பக்கம். உண்மை காடு இந்த கனகாம்பரத்தை நான் பார்க்கவே இல்லை. கட்டுனா எப்படி 2-3 முழம் வளரும் போல் அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் சிங்கிள் சங்குப்பூ இது வந்திருக்குது. நான் கூட என்கிட்ட இந்த கலர் சங்குப்பூ இல்லையோன்னு நினச்சேன். ப்ளூலே ஒரு மாதிரி லைட் ப்ளூவாக அழகாக இருக்குதுல்ல, பாவம் அதுவாக முளைச்சிக்கிட்டே வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் சூப்பராக இருக்குதுவும். நாட்டு ரோஸ்ன்னு சொல்கிறீங்களா, நாட்டு பன்னீர் ரோஸ் தான், பன்னீர் பட்டன் ரோஸ். ஐயோ அதுக்கு ஒரு இது பேசியே ஆகணும்னா, பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து நான் அப்போ வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி ஃப்ரீயாக எல்லாேருக்கும் அப்போ கொடுத்தது. இப்போ இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய என்கொயரிஸ் வருது, அதை நான் இதில் சொல்லிக்கிறேன். அது நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கும் கிடையாது, பிளான்ட்டும் கொட்டி கொடுத்தவங்க நான் காசாக தான் அனுப்புகிறேன், எனக்கு அனுப்பி வைங்கன்னாங்க. இல்லை அது நம்மக்கிட்ட இல்லை, இப்போ வீட்டிலே ஒரு ஸ்டிக்கு கூட இல்லை. நான் இப்போ தோட்டத்துக்கு வேணும்னாலும் நான் என்னோடய சிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்ககிட்டருந்து வாங்கி தான் நான் வைக்கணும். அங்கே நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. அது மாதிரி இந்த ரப்பர் பிளான்ட் மோகம் இருக்குது பாருங்களேன், அம்மா சாமி இதில் அவ்வளோ கலெக்ட் பண்ணேன். பட் இது ஒரு கட்டத்தில் பெருசாக வளர்ந்து போகிறப்ப சொல்லுவோம்ல ஆர்வ கோளாறில் வாங்கி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியலடா அப்படிங்கிற மாதிரியான செடி தான் இந்த ரப்பர் பிளான்ட்டு. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது சொல்லுங்கள். கலராக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பெருசாக வளர்ந்துடும், என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடான்னு அப்படியே வச்சுருப்போம். ஸோ மேபி எனக்கு இது மெயின்டைன் பண்ண தெரியல என்னென்னு தெரியல, நான் அப்படியே விட்டுட்டேன். பெருசாக வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் பெருசாக வளர்ந்தது எங்கடா கொண்டு போய் வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இந்த சுவாசிக்கம் பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா, என்னோடய பெரிய மத பிளான்ட் இது சுவாசிக்கம். இது ரிங்கே மறைஞ்சிச்சு பாருங்க, இந்த ரிங்கே மறைஞ்சிச்சு. அறியாத வயசு புரியாததுங்கிற அந்த பக்கம் ஒரு டிஹெச்ஏ ஸோ ஸ்வீட் எப்படி இருக்குது பாருங்கள், மெச்சோட டிஹெச்ஏ எப்படி இருக்குது பாருங்களேன். ஓகே, என்ன பண்ணி வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாசிக்கத்தில் போயிட்டு கிராஃப்டை பண்ணி இங்கே பாருங்கள், கிராஃப்டை பண்ணி ஓகேவா வந்துருச்சு. அது எதை தெரியுமா கிராஃப்ட் பண்ணது, நம்மளோட செல்லக்குட்டி பந்தாக பூப்பாங்கள்ல அவங்கள. இந்த பக்கம் பார்த்தா சுவாசிக்கம், இந்த பக்கம் பார்த்தா இந்த கொத்தாக பூக்குறது. இன்றைக்கி நினச்சா எனக்கு ஃபன்னியாக இருக்குது, என்ன வேலைடா பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுவாசிக்கத்தோட இவ்வளோ பெரிய திக்காக வரக்கூடிய இந்த பிரான்ச்சை தூக்கி அப்போதைக்கு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. அதையும் சொல்லிக்கிறேன், எவ்வளோ வயசு இருந்தால் இது எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளோட தங்கப்பிள்ளை நம்மளோட சிமாலன்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா லீஃபி பாருங்கள். ஓகே, லீஃப் நல்லா க்ளோஸ்அப்பாக காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பாருங்கள், த்ரோட் வரைக்கும் எப்படி போயிருக்குதுங்கிற பாருங்கள். கொத்தாதாம்மா, கொத்தாதான் பூக்குது. சீட்ஸு கண்ணா பின்னான்னு செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வரும்போது அவ்வளோ டார்க்காக அவ்வளோ சூப்பராக வருதுமா, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதுவுமே 2வது நாள் பூ ஒன்றும் போது இன்னும் டார்க்காக வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபுல் ப்ளோசம். இங்கே பாருங்களேன், பியூட்டிஃபுல்லான அந்த அரேபிகம் பாருங்கள். இதில் கூட நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுறது தான் பண்ணலாம். பட் அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த அரேபிகம் வந்து வச்சேன். ஒரு பிரான்ச்சில் ஒன்று வைக்கலாமேன்னு. பட் இந்த அரேபிகம் வந்து என்ன, நானே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், என்னையே அந்த வேலை செய்கிறேங்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டேன் அந்த பாட்டில். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜிடிஎன் பாருங்கள், அதை விட அழகு. நம்ம இது வந்து ரூட்ரைன் பண்ணி வச்சோம் அந்த ஜிடிஎன். திரும்ப நான் பாட்டு மாற்றும் போது தான் தெரியும் இந்த ஜிடிஎன் என்ன அழகாக வரும் அப்படிங்கிறதே. இந்த இது பேர் என்ன, பீஸ்ட். இது நிறைய தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் பாருங்கள் அப்படியே மொட்டு துருத்திட்டு எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவை நல்லா ஈவினிங் வீடியோ ஞாபகம் வச்சுக்கலாம், நான் மறந்தால் கூட நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. என்ன இது எப்படி பூத்து குலுங்க போகுதுன்றது மட்டும் பார்த்துட்டே இருங்களேன். பூவே வித்தியாசமாக இருக்கும், பூவே அவ்வளோ சமயம் வித்தியாசம் இருக்கும். இந்த வருஷம் நான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இது பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், குட்டியாக தான் வரும் பூ, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக பூக்கும். இதை கட் பண்ணி கிராஃப்ட்டு பண்ணலாமான்னு ஒரு சின்ன யோசனை இருக்குது இந்த பீஸ்டில். ஏன்னா பீஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நம்மளுக்கு சீட்ஸும் வரல, இது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறப்ப எனக்கு என்னென்னா கிராஃப்ட் பண்ணி பேசாமல் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குது. எப்படி போகும் என்னன்றது எனக்கு தெரியலை. ஓகே, வேறு என்ன தங்கங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாகன்வில்லா பற்றி நான் சொல்லிட்டேன். நம்மளோட இவங்க எக்ஸோரா ஐ திங்க் இதோட பேர் எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதுப்பா இதுலேயுமே. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் இதில் பிரித்து நம்ம போனாலும் இந்த பூக்களில் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு வெளியில் போதில், அது பச்சையாகவே சாப்பிட்டாங்க அந்த ரெட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அழகாக இருக்குல்ல பந்தா. இந்த கலர் ரொம்ப யூனிக். நான் நார்மலாக அதை பிஸ்கட் கலர்னு சொல்லுவோம், செங்கலர், அது என்ன சொல்கிறதுக்கு, இதுவே கனகாம்பரம் கலர் சொல்லுவோமா, இது என்ன பேருன்னு தெரியல எனக்கு கரெக்டாக.
கனகாம்பரம் ஒரு 3 அடி 4 அடி வளருமான்னு கேட்டால் மரம் மாதிரி போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட 4 ஃபீட் வந்து தொடப்போகுது அது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஃபைனல் நம்ம தங்கத்தோடு இதை முடிச்சிடலாம். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங்.